என்னடா தர கிளம்பிட்டியா? ஆமாம்மா கிளம்பிட்டு நான் போயிட்டு வரேன். நீங்க நெடுவாளிக்கு ஏதாவது காப்பி காண வச்சு கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. வந்த முதல் நாளே பொண்டாட்டி மேல பாசமலையே பொழியாது. ஐயோ ஏமா நீங்க வேற. சரி சரி, இன்னைக்கு சீக்கிரமா லஞ்ச் அனுப்புறேன், நீ பார்த்து போயிட்டு வா. ஆ சரிங்கம்மா. நெடுவாளி எந்திரிச்சிட்டாளா? அவகிட்ட சொன்னியா போயிட்டு வரேன்னு? அவ இன்னும் எந்திரிக்கலம்மா. எந்திரிப்பா. என்னடா உன் பொண்டாட்டி இன்னும் எந்திரிக்காம இருக்கா? அது நாள்லம்மா, அதான் அப்படிதான். சரி விடுங்க, எந்திரிச்சிருவா. சரி சரி, எந்திரிக்கிட்டோம். முதல் நாளே இப்படி, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. இனி நம்ம தலையில தான் உருளும். முதல்ல சிங்கிளா ஜாலியா இருந்த, இப்ப பார்த்தா கல்யாணம் வேற பண்ணிட்டு பெரிய தலைவலியா இருக்கும் போலயே. என்னடா யோசிச்சிட்டே இருக்கிற? சீக்கிரம் கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல. இதோ கிளம்பிட்டமா. சரி சரி சரி, பார்த்து போயிட்டு வா. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி வந்த முதல் நாளே இப்படி தூங்குனானா? இவெல்லாம் என்ன வேலை செய்ய போறா, என்ன சமையல் செய்ய போறான்னு ஒண்ணுமே புரியலையே. சரி முதல்ல அந்த காப்பி கொண்டே கொடுப்போம். என்ன இவ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா? ஏம்மா நெடுவாளி, நெடுவாளி. மா கம்முனு போமா. நெடுவாளி எந்திரிமா, நேரமாச்சு. மா அப்பளே ஆம்பளை வயசுல பேசுனேன், இப்போ பொம்பளை வயசுல பேசுறியா? ஏமாமோ? என்னது ஆம்பளை வயசுல பேசுனா? என் நெடுவாளி. நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு தான் எந்திரிப்பேன். காஃபியை வச்சுட்டு போ. நெடுவாளி கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருமா. அம்மா உனக்கு என்ன? ஐயோ அத்தை நீங்களா? ஆமாமா நானே தான். சரி அம்மா வீட்டில் இருக்கிற அந்த ஞாபகத்தில் பேசிட்டேன். சரி சரிம்மா, பரவாயில்ல இருக்கட்டும், நானும் உனக்கு ஒரு அம்மா தானே. சரி பரவாயில்ல, இந்த காப்பி குடி. என்னத்த காப்பியெல்லாம் போட தெரியுமா உங்களுக்கு? ஏமா அப்படி கேக்குற? முத பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாதுன்னு நினைச்சேன். என்னம்மா சொன்ன? இல்லத்த இல்லை, நீங்கள் உங்களுக்கு காப்பி போட தெரியும்னு எனக்கு தெரியாதா, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எங்க வீட்டுல எப்பவுமே காலையில காப்பி தான் கேட்பாங்க பாத்துக்க, அதனால எல்லாத்துக்கும் காப்பி தான் போடுவேன். அப்புறம் தோர கிட்ட கேட்டேன் நெடுவாளிக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டங்காட்டி நெடுவாளிக்கு காப்பி தாமா பிடிக்கும், காப்பியா போட்டிருக்குன்னு சொல்லிட்டா. அதான் காப்பி போட்டு வச்சுட்டேன். அப்புறம் நீ தூங்கிட்டே இருந்தியா, எழுப்பவே இல்லை நான். சரி தூங்கிட்டு பாவ பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இப்பதான் அந்த காப்பியை சூடு பண்ணி கொண்டு வந்திருக்க, இருந்தா குடி. சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, அப்புறம் என்ன பண்றது. சரி சூடான காப்பி குடிச்சாதான் நல்லா இருக்கும், அதான் சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த குடி. ஆறி போன காப்பி இந்த கிளவி சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கு, இதை மனசு முடிப்பானா? என்னமா பாக்குற, இந்த குடி. உங்க வீட்டுல எப்பவுமே இதில் தான் காப்பி போடுவீங்களாத்த? ஆமாம்மா, ஏன் கேக்குற? இந்த கிளாஸ்ல காப்பி குடிச்சா எப்படி பத்தும்? என்னம்மா? இல்லத்த இவ்வளோ பெரிய கிளாஸ்ல எது காப்பின்னு கேட்டேன். அது எனக்கு எப்பவுமே தாராள மனசு பாத்துக்க. நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம அப்படியே தாராளமா எல்லாத்துக்கும் காப்பி நிறைய குடுக்கணும் பாத்துக்க. அதான் வந்துட்டு இவ்வளவு பெரிய டம்ளர்ல காப்பி வச்சேன். நான் அந்த மாதிரி 10 டம்ளர்ல காப்பி குடிப்பேன். சரி நெடுவாளி, காப்பி குடிச்சிட்டு வா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா, காலையில துரகிட்ட கேட்ட நெடுவாளிக்கு என்ன பிடிக்குன்னு. பூரி பிடிக்குமான்னா சரின்னு சொல்லிட்டு பூரியை போட்டேன். ஐ பூரி பூரி பூரி, இன்னைக்கு வெளுத்து கட்ட போறேன். அதனால சீக்கிரம் குடிச்சிட்டு போயிட்டு சேலை கட்டிட்டு வாமா. சேலை கட்டணுமா அத்தை? என்னமா இப்படி கேட்ட? ஆமா, அப்புறம் கல்யாணம் பண்ண புது பொண்ணு சேலை கட்டிட்டா தான் நல்லா இருக்கும். சேலை கட்டுறதா புது பொண்ணு கலைய. ஐயோ அத்தை, என் பிளவுஸ் எல்லாம் வீட்டுல எல்லாம் இருக்கு. சரி, அப்ப வேற என்ன ட்ரெஸ் கொண்டு வந்த? இதே மாதிரி ட்ரெஸ் தாத்த கொண்டு வந்த. சரி இன்னைக்கு போடு, நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துக்கலாம் அம்மா வீட்டுல. சரிங்க. சரி காப்பி குடிமா சீக்கிரம். நீங்க குடிச்சிங்களா? ஆமாமா, பாதி காப்பி குடிச்ச பிறகு நீங்க குடிச்சிக்கலான்னு கேளு. நான் எல்லாம் குடிச்சாச்சு. கொழுப்பு. சரிம்மா பரவாயில்ல, குளிச்சுட்டு சீக்கிரம் வா, சாப்பிடலாம். மதியம் சாப்பாடுனா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். ஐயோ இனி அது வேற இருக்குதா கடவுளே. அப்புறமா உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. இன்னைக்கு கல்யாணமான புதுசு, அதனால சரி புள்ள தூங்கிட்டுன்னு சொல்லி விட்டேன். நாளைக்கெல்லாம் நீ காலையில் நேரத்துல எந்திரிச்சுக்கோன்னு பாத்துக்க. எங்க குடும்பத்துல நாங்க எப்பவுமே 3 மணிக்கே எந்திரிச்சிருவோம். பேய் உலாவுற நேரத்துல இவங்க எந்திரிச்சு என்ன பண்ண போறாங்களோ. எந்திரிச்சு பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு தினையெல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் மத்தியானம் டிஃபன் எல்லாம் செய்யணும் பாத்துக்க. அதனால அதெல்லாம் நாளைக்கு எல்லாம் கொஞ்சம் நேரத்துல எந்திரி, எல்லாம் அப்படியே செய்ய. நானும் தான் ஹெல்ப்புக்கு இருக்கிறேன், அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்தே செஞ்சுக்கலாம். உனையெல்லாம் தனியா விட மாட்டேன், கவலைப்படாத. நானும் தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்படியே சொல்லி எல்லாரும் மாமியாரும் அந்த கிச்சனுக்குள்ளேயே அடுக்குறவங்க போல மருமகள்களை. சரிங்க, நாளைக்கு செஞ்சிடறேன். என்னம்மா? இல்லத்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த வேலைய செஞ்சிடறேன்னு சொன்னேன்.
காப்பி வச்சிருந்தா குடிச்சிங்களா? குடிச்சிட்டு நெடுவாளி குடிச்சாளா? நெடுவாளியா அவங்க வீட்டுல குடிச்சிருப்பா. அவங்க வீட்லயா? ஓ ஆமால, புள்ளைய கட்டி கொடுத்துட்டோம். என்னங்க நீங்க? ஏன் மல்லிகா, புள்ள ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டா, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே திரிவா சின்ன பிள்ளை மாதிரி. ஆமா உங்க மகன் உங்களுக்கு எப்பவுமே சின்ன பிள்ளைதான். கைக்குள்ளேயே வச்சு வளர்த்திட்டோம். இப்ப பாரு எப்படி வளர்ந்து கட்டி கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டா. ஏங்க பொம்பளை பிள்ளை இருந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஆமா ஆமா, அதெல்லாம் சரிதான், இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆனா பெத்த அம்மா அப்பாக்கெல்லாம் வலிக்குது. அதெல்லாம் பழகிருங்க. ஏன் மல்லிகா, நெடுவாளிக்கு நேரமான காப்பி வேணும். காப்பி போட்டு கொடுத்தீங்கன்னா அம்மா அம்மான்னு வீட்டையே 2 பண்ணிடுவா. அதெல்லாம் அங்க குடிச்சிருப்பா. இருந்தாலும் போன் பண்ணி கேளு, பொண்ணு காப்பி குடிச்சாளா சாப்பிட்டாளா என்ன பண்றான்னு கேளு. எனக்கு கல்யாணமாயி போன அடுத்த நாளே இப்படி அம்மா வீட்டுல இருந்து போன் பண்ணா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? தப்பா நினைக்கிறதுக்கு என்ன மல்லிகா இருக்குது, நம்ம பிள்ளைத்தான் நம்ம கூப்பிடுறோம். இல்ல மல்லிகா, எப்படியாவது போன் போட்டு கேளு, மனசுக்கு ஏதோ கஷ்டமாவே இருக்கு. ஏங்க அவ உங்களுக்கு மட்டும் பிள்ளை இல்லை, எனக்கும் பிள்ளைதான். உங்க கூட இருந்ததை விட என் கூட தான் அதிகமா இருந்திருக்கா. கிச்சன்ல வேலை செய்யும் போது திண்டு மேல உட்காந்துட்டு சமைக்கிறத எடுத்து சாப்பிட்றதும் அதெல்லாம் மறக்க முடியுமாங்க? இருந்தாலும் என்ன பண்றது, நானும் எங்க அம்மா வீட்டில் இப்படிதான் இருந்தேன். பின்ன அந்த வீட்டை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வரலையா? எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படிதாங்க. அது போக போக அவளுக்கும் பழகிரும், நம்மளுக்கும் பழகிரும். சரி நீங்க தான் சாப்பிட்றீங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிற மல்லிகா, நீ பிள்ளைய போன் பண்ணி கேளு. ஆடா அவ தான் நல்லா தான் இருப்பா. அவ எங்கேயோ போனாலும் எப்படியோ வாழ்ந்துக்குவா. அவ தான் கெட்டிக்காரியாச்சே. பின்ன என் புள்ளன்னா சும்மாவா? ஆமா சாமி, உங்க புள்ளதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கற மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ நான் உங்கள் சுபாஷினி. பை ஃப்ரெண்ட்ஸ்.